ஹாய் காய்ஸ், நான் தான் ஆஸ்டின் பேரட். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் தான். பட் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில்லையும் தம்ப்நெயில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னோடய ரொம்ப நாள் கனவு இந்த கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலி நான் வாங்கிட்டேன். இன்னும் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வாங்கினது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா Feb 7th, ஆக்சுவலாக குட் ஃப்ரைடே. அடுத்த ஃப்ரைடே April 14th வந்து தமிழ் வருஷ பொறுப்பணிக்கு எனக்கு பிறந்த நாள் வருது. ஸோ எனக்கு நானே ஒரு எதனா கிஃப்ட் பண்ணிக்கணும், ரொம்ப நாள் நம்ம கனவு எதனா வச்சுருந்தோம் அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த கேமரா வாங்கியிருக்கேன். அண்டு கேமரா இப்போ காட்டிடுறேன். இதோ இதான் Insta360X தெரியுதுங்களா? ஸோ எனக்கு வந்து 360 கேமரா வந்து புதுசு. இது வரைக்கும் நான் 360 கேமரா யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான், அது 360 இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு 360 கேமரா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோ கேமராவோட அன்பாக்சிங் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக அதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்தேன். ஸோ அது என்னென்னா அந்த பீல் பண்ணுவாங்க தெரியுங்களா, ஸ்க்ராட்ச் கார்டு அது மேலே இருக்கிறது அதெல்லாம் பீல் பண்ணி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்க்ராட்ச் கார்டு வேறு நான் டிஸ்பிளேயில் ஒட்டியிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து முழுமையாக அன்பாக்ஸ்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு அதே மாதிரி காட்டணும், அதே ஃபீலில் இருக்கணும், பாக்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங் கிளாத்து, அப்புறமா அந்த பவுச்சு எல்லாமே வெளியே எடுத்துட்டேன் நான். ஸோ திருப்பி பாக்ஸில் போட்டு திருப்பி நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு 360 கேமரா எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, ஜஸ்ட் சும்மா ஒரு வீடியோ எடுத்து கூட போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 பிளாக்கோடையும் இந்த Insta360 ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன பண்ணுது, ஏன்னா இது வரைக்கும் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸோ ஃபுல்லாக அந்த கேமரா என்னால் என்ன பண்ண முடியும், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் கற்றுக்கிட்டு நமக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Close your eyes. ஓகே கைஸ், இப்போ நம்ம பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நான் பாக்ஸ் ஓவர்வியூ காட்டிடுறேன். யாருக்குன்னா இந்த ஸ்பெக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்டென்ட்ஸ் இது இந்த பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் திறந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்பிள் மாதிரி தான். மற்ற பிராண்டுக்கு ஆப்பிளுக்கும் பாக்ஸ்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்ற பிராண்ட்னால் நீங்கள் பாக்ஸ் இப்படி மேலே புல் பண்ணிங்கன்னா வராது, ஆட்டிகிட்டே இருக்கணும். பட் இதோட இது பாருங்கள், அப்படியே ஆப்பிள் மாதிரியே. ஸோ நம்ம பாக்ஸ் மேலே இருக்கிற மூடி அப்படியே திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே அது வந்துகிட்டே இருக்கும். டடா! இது பார்த்திங்கன்னா நான் சொல்லலை, ஆல்ரெடி எல்லா ஸ்டிக்கரும் பிரிச்சுட்டேன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டுருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இதுதான் நம்ம கேமரா. பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருக்கேன். அந்த Insta360 உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா மேலே டெம்பர் கிளாஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸ் சீக்கிரமாக வரும், அதுவும் பார்க்கலாம். கேமரா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இது வந்து இன்னர் லென்ஸ், இது வந்து அவுட்டர் லென்ஸ். இன்னொரு லென்ஸுக்கு நான் ஏதாவது ஸ்க்ரீன் கார்டில் எதுவும் போடல. இது பார்த்திங்கன்னா மைக். இது பார்த்திங்கன்னா நம்ம USB-C சார்ஜிங் போட்டு ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி போடுற இடம். இது ரெக்கார்ட் பட்டன், இது வந்து கேமரா ஸ்விட்ச் பட்டன், இது குயிக் மெனு, இது வந்து பவர், இது வந்து ஸ்பீக்கர், இது திருப்பி மைக்கு, இங்கே ஒரு மைக்கு, அப்புறம் இங்கே ஒரு மைக்கு, மொத்தம் 4 மைக்கு. இது LED இண்டிகேட்டரு, இங்கே ஒரு LED இண்டிகேட்டரு. ஓகேங்களா? சாரி, இங்கே ஒரு மைக் இருக்குது. 4 மைக்கு, 1 2 3 4வது இதான் நினைக்கிறேன். ஆமாம், இதான் 4வது. சரிங்களா? கேமரா ஓவர்வியூ. இப்போ பேட்ரி பார்த்திங்கன்னா 1800 mAh பேட்ரி வருது. இது ரெண்டு ஒன்றா புல் பண்ணால் வரும் பேட்ரி. ஸோ 1800 mAh பேட்ரி. இங்கே பார்த்திங்கன்னா இதில் SD கார்டு போடுற ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, கேமரா பார்த்தாச்சு. ஏன்னா எல்லோரும் எப்பவுமே கேமரா எல்லோரும் சைடில் வச்சுட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஏன் வருவான்? கேமரா பற்றி தானே பார்க்க வருவான். அதை தான் நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு கேமரா காட்டிட்டேன். அப்புறமா இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். இதில் புக்லெட்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபார்மாலிட்டிக்கு. இதில் பார்த்திங்கன்னா Type-C கேபிள். இது பார்த்திங்கன்னா கேரிங் பவுச்சு, இன்ட்ராஸ் நம்மளோட கேமராக்காக. இது பார்த்திங்கன்னா க்ளீனிங் கிளாத்து நம்ம கேமராக்காக. அப்புறமா அதோட கவர்ஸு, அந்த கவர்ஸ்லாம் தூக்கி விசிறடிக்கிறது பதிலாக இதிலே போட்டேன். அண்ட் முக்கியமாக நம்ம வண்டிக்கான ஸ்டிக்கர்ஸ், Insta360 ஸ்டிக்கர்ஸ். இதான் நம்ம பாக்ஸோட கண்டென்ட்ஸு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே தள்ளி வச்சுருவோம். கேமராவை பவர் ஆன் பண்ணலாம். ஜஸ்ட் 1 டேப் பண்ணால் ஆன் ஆகிடும். ஒரு சவுண்டு,
ஒரு லோடிங் பேஜ் வந்துடுச்சு. ஸோ இது டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா நம்ம ஓவராலாக ஸ்க்ரீன் எங்கே பக்கம் இருக்குது, நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியும், நான் தெரிகிறேன். ஸோ ஓகே, கட் பண்ணிக்குவோம். இது பேக்கு ஃப்ரண்ட்டு. ஸோ இதில் நிறையா இருக்குது. இதில் SD கார்டு போடலை. ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபோக்கஸிங். SD கார்டு போடல. இது ட்ரை பண்ணுறோம் மறுபடியும். SD கார்டு போடல, சார்ஜும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஃபோன் மாதிரி தான். இப்போ இந்த பவர் பட்டனை லாக் பண்ணிங்கன்னா ஃபோன் லாக் ஆகும் மாதிரி அதே சவுண்டு அன்லாக். பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இது நம்ம ஓவர் மாதிரி தான். அப்புறம் சவுண்ட் நல்லாயிருக்கும் இதில். பார்த்திங்களா எவ்வளோ மோட்ஸ் இருக்குது இதில். இது 360 மோடு, இது சிங்கிள் லென்ஸ் மோடு, மீ மோடு, லூப் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 5.7K எடுக்கிறது, அப்புறம் ஃபோட்டோஸு. ஸோ சாம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் மெமரி கார்டு போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது 360 ஷாட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் வீடியோ போடுறேன். எனக்கு அவ்வளோ ஓவராலாக சுத்தமாக யூஸ் பண்ண தெரியாது இந்த கேமராவை. ஸோ பார்த்துக்கோங்க, Insta360 X3. ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ண தெரியாது. இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனு. Insta360 3 bold. ஓகே, நம்ம போய்ட்டு கேமரா வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கரெக்டாக இதில் எடுக்கிறேன்னா எனக்கு தெரியல. நான் நார்மலாக எப்படி கோப்ரோவில் எடுக்கணும் அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் என் பேர் தெரியுமான்னு தெரில. இதில் ஒரு ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சேன். இப்போ இப்படி வச்சுக்கிட்டு என்னோடய இன்விசிபிள் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான். ஓகே கைஸ், 360 வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கு அவ்வளோவா ப்ராப்பராக எடிட் பண்ண தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். பட் எடிட் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் இல்லையா. இப்போ GoPro Hero 9 பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எனக்கு புதுசு தான். பட் அது வந்து நான் போக போக அதை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இதுவும் போக போக நானும் ஈஸியாக கற்றுக்குவேன் தான். ஸோ அந்த வீடியோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 360 யூஸர் எடிட் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். ஏன்னா எடிட் பண்ண தெரியாமலே அந்த வீடியோவை அந்த மாதிரி எடிட் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோன்னே 360 மாதிரிலாம் இருக்காது. அது வீடியோ ஃபுல்லாக நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் போக போக கற்றுக்குவேன். அண்ட் 360 வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் ஒரு திறமெல்லாம் தேவை கிடையாதுங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்பியரில் எடுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக GoProவில் எடுக்கிறது தான் திறமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம மைண்ட் செட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோ நல்லா வருது, எக்ஸ்பர்ட்டாக எடுக்கிறோன்னா அதுதான் பெஸ்ட்டு. 360னா நீங்கள் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் கேமரா பிடிச்சின்னு போகலாம், ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எடுத்துரும். சரி, நீங்கள் அப்புறம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவா அது உடன்பாடு இல்லை. அதுக்குன்னு 360 கேமராவில் எடுக்கிறவங்களாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் பண்ணல. எடிட் பண்ணும்போது ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. அதான் ஒன்று அதில் மைனஸு. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அந்த கேமராவில். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த சண்டே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவும், இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே மோஸ்ட்லி அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ சண்டே அதெல்லாம் ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டுட்டு ஓவரால் வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ 1 வீக்காவது டைம் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிலலாம் எடுத்துகிட்டு போயிட்டு, என்னால் என் வண்டியை ஓட்ட முடியாது என்னால். ஸோ யாருன்னா ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு அவங்க கூட வண்டியில் உட்காந்துட்டு அந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு அப்புறமா போடலான்னுக்கிறேன். ப்ராப்பர் ஒரு 1 வீக் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. அண்டு 360 கேமரா வச்சு வேறு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் உங்களுக்கு எதனா மைண்டில் தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அதை வச்சு எடுக்கலாம். அண்ட் சில பேர் வந்து கிம்பிள் பற்றி எடுக்கிறாங்க. பட் நான் இன்னும் டெவலப் ஆகாத ஒரு யூடியூபர். ஸோ எனக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ கிம்பிள் பற்றி ரிவ்யூ கேட்குறாங்க. அதை நான் வாங்கினதுனால நான் ரிவ்யூ போட்டேன். மற்ற பிராண்டு கிம்பிள் எல்லாம் என்னால் ரிவ்யூ போட முடியாது. நான் எதனா பொருள் வாங்கினா தான் என்னால் போட முடியும். ஸோ மன்னிச்சிருங்க. சப்போஸ் நான் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணேன்னா எதனா எனக்கு கிம்பிள் ஸ்பான்சர் எதனா பண்ணாங்கன்னா அப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேமரா பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நான் X2 வாங்கியிருக்கலாமா, இல்லை நான் X3 வாங்கியிருக்கலாமா, ஏன்டா இது வாங்கினேன், அது மாதிரி எதனா ஒன்று கருத்து இருக்கும்ல உங்களுக்குள்ளே, எதனா எதை போடுங்க. அண்டு கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கேமரா வந்துட்டு நான் ஒரு லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, Insta360 Xன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லான்ச் ஆச்சு. அப்போயே வாங்கணும்னு நினச்சேன். பட் காசு இல்லை. X2 வரும்போது X2 மேலே ரொம்ப இதுவாக இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா அது X2 தான் வாங்கலாம்னு நினச்சேன். ஏன் X2 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 to 35 வந்துடுது.
பட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சின்னது, லென்ஸும் சின்னது, சரி பேட்டரியும் சின்னது, கேமராவும் சின்னது, சரி எல்லாம் யோசித்தேன் நான், இதுவெல்லாம் வேலைக்கு ஆகாது, எப்படியும் வாங்குறோம், கொஞ்சம் பெட்டராகவே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு தான் X3 வாங்கினேன். ஸோ X3யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47 வருதுங்க. அப்புறமா நான் வந்து என்னடா வீடியோவில் ஸ்டிக்கே இல்லாமல் எடுத்துருக்கேன்னு பார்த்தா, நான் இன்விசிபிள் ஸ்டிக்கும் வாங்கியிருக்கேன். அது ஒரு 3000 அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் காட்டுறேன். அண்ட் ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டின வீடியோ கூட வரும், அதுவும் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்விசிபிள் ஸ்டிக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன், ஏன்னா வந்து GoPro Hero 9 வீடியோவும் அப்புறமா இந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி ஒன்று வரும். அப்புறம் இந்த கேமராவோட ஃபுல் பொட்டன்ஷியல் வீடியோ ஒன்று வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க. சின்ன சேனல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம். ஏன்னா நான்லாம் வந்துட்டு ரொம்ப நாளாக 2-3 வருஷம் காசு சேர்த்து வச்சு எதுவுமே வெளியே போகாமல் வராமல் இதெல்லாம் வாங்கி வீடியோ போடணும், வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் மறக்காமல் தட்டிடுங்க. அண்ட் தேங்க்யூ guys, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர்.